இப்ப இந்த நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களை தேடி எல்லாமே நாங்க மக்களை தேடி போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ராதாபுரம் கால்வாய் சார்ந்த விவசாயிகளா இருக்கட்டும், காலப்போக்குல 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் மனு கொடுத்து மனு கொடுத்து 2 பேரா 3 பேரா மனு கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல இனி இதுக்கு அவங்களுக்கு சக்தியை இழந்து இதுக்கு மேல எங்களுக்கு போராட முடியாது, இதுக்கு மேல இதுக்கு வந்து பொறுமை காக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து இப்போ வந்து 16ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய அரசாங்கமா இருந்தா அவங்களுடைய குழந்தைகளை இப்படி போராடுறதுக்கு அனுமதிக்க கூடாது. இது ஒரு சாதாரணமா தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இவங்களை வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து போராட வச்சு யாருக்கு எதிராக போராடுறது? அரசுக்கு எதிரான மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு எதிராக போராடணுமா? இல்ல மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்காக பேசுவாங்கன்னு சொல்லி நாம சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புன மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராக போராடுறோமா? யாருக்கு எதிராக போராடணும்? உண்மையான நல்ல அரசு நிர்வாகம் இருந்தா இந்த ராதாபுரம் கால்வாயில இருந்து தண்ணி வராம ஆண்டு கணக்கா 20-30 ஆண்டுகளா வறட்சியை சந்திச்சு பணத்தை இழந்து ஒரு நாள் அவங்க வந்து ஒரு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறைக்கு வந்து அவங்க ஒரு மனுவை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்க எத்தனை ரூபாய் வந்து அவங்களுக்கு ஒரு 10 நாள் போறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஒரு கொத்தனார் வேலை செய்யறவங்களா இருந்தா கூட 10,000 ரூபாய் போச்சு. அப்ப அவங்க விவசாயத்தை விட்டுட்டு அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஏகப்பட்ட வருமான இழப்பு. ரெண்டாவது அந்த கால்வாய்களை தூர்வாரி தண்ணி வந்துடும் சொல்லி அதனால இழப்பு. கடைசியில பயிரை போட்டுட்டு அந்த பயிரை வந்து அறுவடை செய்ய முடியாம அதனால இழப்பு. எல்லா இழப்புகளையும் சந்திச்சு கடைசியில அவங்க வந்து இனி இதற்கு மேல போராடாம இருக்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு வந்து அவங்க போராடுறதுக்கு துணிறாங்க. அப்ப இத அரசாங்கம் வந்து இதை எப்படி கையாள போகுது? இந்த அரசு என்ன கேட்கறாங்க? தண்ணி தானே கேட்கறாங்க. ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாதா? நிலையான வளர்ச்சிக்கு நம்ம 2030க்குள்ள போவோம்னு சொல்றோம். தண்ணி இல்லாம எப்படி நிலையான வளர்ச்சியை நம்ம அடைய முடியும்? நல்ல அரசாங்கமா இருந்தா மக்களை தேடி கொள்கை உள்ள அந்த கொள்கையை நீங்க உண்மையாவே செய்யக்கூடிய அரசாங்கமா இருந்தா இந்த வரக்கூடிய இந்த 16ஆம் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி இந்த விவசாய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி ரோட்ல வந்து நின்று போராடக்கூடிய இந்த நிலையை வந்து இந்த அரசு தவிர்க்கணும். அவங்கள கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டுறதுக்கு வந்து வேலை செய்யணும். அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கு.